சின்ன வயசுலேயே இளமையில் கல் என்கிற அந்த இளம் பருவத்திலே நம்முடைய தேசத்தை பற்றிய வரலாறையும் நம்முடைய மகர்ஷிகள் மகான்கள் மகாராஜாக்களை பற்றிய வரலாறையும் நல்ல முறையிலே தெரிந்து கொண்டு ஆச்சாரியாருடைய அருளுரைகளையும் தெரிந்து கொண்டு தன்னம்பிக்கையுடனும் பரஸ்பர நம்பிக்கையுடனும் இறைவன் மீது நம்பிக்கையுடனும் நம்முடைய முன்னேற்றம் நம்முடைய எதிர்காலம் நல்ல விதத்திலே அமைவதற்கு இந்த தர்மம் சம்பந்தப்பட்ட புஸ்தகங்களை படித்த தேவாரங்கள், பிரபந்தங்கள், நீதி நூல்கள், திருக்குறள் இது போன்ற நூல்களை எல்லாம் படித்து அந்த அருளுரைகள் எல்லாம் தெய்வத்தின் குரல் போன்ற அருளுரைகள் எல்லாம் படித்து நம்முடைய கலாச்சாரத்தை நல்ல முறையிலே பாதுகாத்து வைரம் பாய்ந்த மரம் என்று சொல்வார். நம்முடைய மனதிலே பிரியம் என்பது பாய வேண்டும். அதாவது திருடமான மரத்துக்கு வைரம் பாய்ந்தது என்று பெயர். இங்க நம்ம மனசுல வைரம் பாய வேண்டாம். மனசுல பொறுத்த வரைக்கும் அன்பே சிவம் என்கிற அன்பு என்பது பாய வேண்டும். அந்த அன்பை பிரவாகமாக ஆக்குவதற்கு இந்த லலிதமான உருக்கமான இந்த ஸ்லோகங்களை எல்லாம் குழந்தைகள் சொல்ல சொல்ல இதை கேட்கும் வயசானவர்களுக்கும் திருப்தி ஏற்படுகிறது. குழந்தைகள், அதாவது பெரியவா ஒரு நாடகத்துல நடிச்சா பூர்வாசிரமத்துல. அதுல அது ஒரே வெள்ளமா இருக்கு. வெள்ளமா இருக்கும்போது ஒரே மழை பெய்யறது, இடி மின்னல் எல்லாம் கேட்டுட்டே இருக்கு. அந்த சமயத்துல ஒரு குழந்தை அந்த வயசானவாளை விட்டு பிரிய நேரிடுகிறது, அல்லது வயசானவா குழந்தையை விட்டு பிரிய நேரிடுகிறது. அவ தத்தளிக்கிறார் தண்ணியில தத்தளிக்கும் போது அந்த குழந்தையினுடைய சிரிப்பை பார்த்து அவளுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு ஆறுதல். அந்த கஷ்டம் என்பது அந்த நேரத்திலே தெரியாமல் போய்விடுகிறது. கள்ளம் கபடமற்ற சிரிப்பை பார்த்து, குழந்தையினுடைய சிரிப்பை பார்த்து வயதானவர்களுடைய சிரமமும் குறைகிறது. ஆகவே அது கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா கபடம் வந்துடலாமான்னா அப்படி அர்த்தம் இல்லை. அதாவது கள்ளம் கபடம் மற்ற தன்மை நீடிக்க வேண்டும். வயதான பிறகும் ஒளிவு மறைவற்ற, துவேஷம் பொறாமையற்ற, தீங்கை விளைவிக்காத நல்ல பார்வை, அன்பை போதிக்கக்கூடிய, அறத்தை தெரிவிக்கக்கூடிய பார்வை, அனைவரையும் ஈர்க்கக்கூடிய சேர்க்கக்கூடிய நல்லிணக்கமான பார்வையை நாம் பெறுவதற்கு இந்த தர்ம சிந்தனை வேண்டும். அந்த தர்ம சிந்தனையை தார்மிக் நர்சரி என்பதாக, நர்சரி ஸ்கூல்ல இங்கிலீஷ் சொல்லித்தரத்துக்கு இருக்கு, தர்மத்தை சொல்லித்தரக்கூடிய இந்த பூந்தோட்டமாக இந்த பாலவிகார் சம்பிரதாய வகுப்புகள் நல்ல முறையிலே நடைபெறுகின்றன. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.